இந்த நாட்டு மிடில் கிளாஸ் உடைய ஒரே ஒரு கனவு, கடனை வாங்கியாவது தன்னுடைய மகளை இன்ஜினியர் ஆக்குவது. ஐடியில் வேலை கிடைத்து விட்டால் போதும், அமெரிக்காவில் வேலை கிடைத்து விட்டால் போதும், தன்னுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்து விடும் என்கிற அந்த மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளான் மீது அமெரிக்கா மண்ணள்ளி கொட்டி விட்டது. டொனால்ட் ட்ரம்ப் உடைய ஒற்றை கையெழுத்துக்கு பின்பு இந்த கனவை பார்க்கக்கூடிய நபர்கள் இதற்கு மேல் கப்பம் கட்ட வேண்டும். $1,00,000, 90 லட்சம் ரூபாய் வருடம்தோறும். ஒவ்வொரு வருடமும் இந்த 90 லட்சம் ரூபாய்க்கான அந்த கப்பத்தை கட்டினால் மட்டும்தான் இதற்கு மேல் இந்த நாட்டு இளைஞர்கள் அமெரிக்கா சென்று வேலை பார்க்க முடியும் என்கிற இந்த கதை. இந்த நாட்டு ஃபாரின் பாலிசி எந்த அளவில் கடந்த 11 ஆண்டுகளாக ஃபெயில் ஆகி கொண்டிருக்கிறதுன்னு நீங்க பார்க்க வேண்டும். விஸ்வகுரு என்கிற அந்த போர்வையில் இந்த நாட்டை எந்த அளவில் அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஹவுடி மோடி, நமஸ்தே ட்ரம்ப் போன்ற ஏராளமான ப்ரோக்ராம்ஸ்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய கண்ணீர்களை நீங்க பார்த்திருப்பீர்கள். மோடி தான் கடவுள் என்று கூறிய அந்த நாடகத்தையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். நரேந்திர மோடி நடந்து வரும்போது மோடி 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 என்கிற அந்த கரகோஷங்களையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதற்கான அர்த்தம் என்ன? ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு இளைஞர்கள் அமெரிக்காவில் தாக்கப்படும் போது நரேந்திர மோடி அமைதியாக இருக்கிறார். இதே அமெரிக்கா மண்ணிலிருந்து இந்த நாட்டு இளைஞர்களை கையில் கால்களில் விலங்குகளை போட்டு இந்த நாட்டில் இறக்கிவிட்ட போது கூட நரேந்திர மோடி மௌனத்தை சாதித்தார். இந்த நாட்டின் மீது 50% டாரிஃபை போட்ட போது கூட இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருந்தது. அப்போ இந்த புதிய தாக்குதலுக்கு பின்பு கூட அமைதியாக தான் இருக்கிறார்கள். H1B விசாவை பற்றி ஒரு ஆழமான டீடைல்டு இன்ஃபர்மேஷனை நாங்கள் உங்களுக்காக திரட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இதில் ஏராளமான கேள்விகள், ஏராளமான குழப்பங்களுக்கான பதில் இருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 6-7 நாட்களாக எங்களை தாக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த வீடியோவை முடக்குவதற்காக அவர்கள் செய்யக்கூடிய சதி வழியாக எங்களுடைய வீடியோக்கள் 1000, 2000 அல்ல 10,000 வியூஸ்களில் முடக்கப்பட்டு வருகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வேலை, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே கீழே கமெண்ட் எழுதி விடுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்கள், ஷேர் பட்டனை தட்டி விடுங்கள். இது செய்தாலே போதும் இந்த வீடியோ ஆயிரக்கணக்கான நபர்களிடம், லட்சக்கணக்கான நபர்களிடம் போய் சேர்ந்து விடும். இந்த வேலை நீங்க பார்ப்பீர்கள் என்று நம்பி இந்த வீடியோக்குள் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். டொனால்ட் ட்ரம்ப் இந்த நாட்டின் மீது டாரிஃபை போட்டார், சாங்ஷனை போட்டார். இந்த நாட்டின் மீது டெபோட்டேஷன் போன்ற நாடகத்தையும் எடுத்து வைத்தார். இப்போ புதிய நாடகம் H1B விசா. இந்த நாட்டின் ஐடி செக்டரை இந்த அளவில் அழிக்கப் போகிறது என்று நீங்க பார்க்க வேண்டும். இதற்கு மேல் அமெரிக்கா வந்து வேலை பார்க்க நினைக்கக்கூடிய நபர்கள் அமெரிக்காவிற்கு அந்த ஃபைனை போட்டால், அந்த கப்பத்தை கட்டினால் நீங்க வேலை பார்க்கலாம். வருடத்திற்கு 90 லட்சம் ரூபாய் கட்டினால் மட்டும்தான் அமெரிக்காவில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கான ஃபேக்ட் செக்கை நீங்க பாருங்கள். H1B விசா வழியாக அமெரிக்கா சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய சம்பளம் என்ன? ஆன் அன் ஆவரேஜ் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு $2 லட்சம், வருடத்திற்கு $2 லட்சம். இதற்கு மேல் இந்த புதிய பாலிசிக்கு பின்பு ஒரு எம்ப்ளாயர் $1 லட்சம் செலுத்தினால் மட்டும்தான் அந்த H1B விசா கிடைக்கும். அதாவது $2 லட்சம் எந்த எம்ப்ளாயியை நீங்க வேலைக்கு எடுத்தீர்களோ இதற்கு மேல் இன்னும் $1 லட்சம் நீங்க செலுத்தினால் மட்டும்தான் அவரை நீங்க அழைக்கலாம். இந்த கம்பெனிகள் இந்த செலவை செய்யுமா? அல்ல அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்களே தன் பாக்கெட் சேவிங்ல இருந்து இந்த பணத்தை கொடுப்பார்களா? டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஒரு நீண்ட நாள் திட்டம், அவருடைய ரைட் விங் ஐடியாலஜி வழியாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் வேலை கிடைக்க வேண்டும், வெளிநாட்டிலிருந்து வந்த நபர்கள் இவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது. இதை அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அமெரிக்கன்ஸ்களும் சப்போர்ட் செய்து வந்தார்கள். அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினில் அவர் எடுத்து வைத்த விஷயம் இதுதான். மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்கிற திட்டம் வழியாக யாருமே அமெரிக்காவில் வந்து அமெரிக்காவிற்கு கப்பம் கட்டாமல் வேலை பார்க்கக்கூடாது. இந்த வழியில் இந்தியர்களுடைய எண்ணிக்கை H1B விசா கிடைத்து அங்கு வேலை பார்க்கக்கூடிய நபர்களில் 70% இந்தியர்கள் தான். 70% H1B விசா ஹோல்டர்ஸ் ஆர் இந்தியன்ஸ். இது மட்டுமல்ல, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை தாக்கியிருக்கிறாரா?
நேரடியாக இந்தியாவுடைய பெயர் எடுக்கவில்லை. ஆனால் இந்த முடிவிற்கு பின்பு இந்திய ஐடி செக்டர் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துள்ளது. அதோடைய டைமிங்கை நீங்க பார்க்கணும். இந்தியா யுஎஸ்க்கு நடுவே ஒரு ட்ரேட் டாக் 50% அந்த டாரிஃபை போட்டார்கள் இல்லையா, அந்த டாரிஃபை குறைப்பதற்கான ஒரு ட்ரேட் கான்வர்சேஷன் துவங்கி இருக்கிறது. அதற்கு முன்புதான் இந்த புதிய வார். அப்போ அந்த நெகோசியேஷனுக்கு முன்பே அமெரிக்கா போட்ட அடுத்த வெடிகுண்டு, இதை வைத்து மீண்டும் ஒரு முறை இந்தியாவை முடக்கிவிடலாம் என்கிற அந்த கனவா. அப்படி ஒரு வேளை நரேந்திர மோடி டொனால்ட் ட்ரம்ப் கூறக்கூடிய விஷயத்திற்கு தலையாட்டி விட்டால் இந்த H1B விசாவை அவர்கள் வாபஸ் பெற்று விடுவார்கள். அப்படி தலையாட்டவில்லை என்றால் H1B விசா அப்படியே கண்டினியூ செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட் வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த ஐடி செக்டரை நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியிலிருந்து ஃபோன் வர தொடங்கி இருக்கிறது. செப்டம்பர் 21 நீங்க என்ன செய்கிறீர்கள், எங்க இருக்கிறீர்கள், எந்த விதமான கவலையும் உங்களுக்கு கிடையாது. உடனடியாக நீங்க வேலைக்கு வரவில்லை என்றால் உங்களோட வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது. உடனடியாக கிளம்பி வர சொல்லி இந்த உத்தரவை போட்டிருக்கிறார்கள். இந்த பதிவில் H1B விசா என்றால் என்ன, இந்த கம்பெனிஸ்கள் எந்த அளவில் கிராக் டவுன் செய்யப்படுகிறது, இதற்கான இம்பாக்ட் இந்தியா மீது எந்த அளவில் இருக்க போகிறது, H1B விசாவுடைய ரெஃபார்ம் பெனிஃபிட் இந்தியாவிற்கு கிடைக்குமா, இந்தியாவை இத்தனை வருடங்களாக ஏமாற்றி வருகிறதா இந்த நாட்டு அரசாங்கம், அனைத்துமே நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை இதற்கு மேல் கவனமாக கேளுங்கள். H1B விசா என்றால் என்ன, இதிலிருந்து இந்த பதிவை தொடங்கலாம். H1B விசா ஒரு டெம்பரரி ஒர்க் விசா. அமெரிக்காவிற்கு சென்று நீங்க வேலை பார்ப்பதற்காக கிடைக்கக்கூடிய ஒரு ஒர்க் பெர்மிட். இதை 1990 இன்ட்ரடியூஸ் செய்தார்கள். அங்க இருக்கக்கூடிய ஹைலி ஸ்கில்டு நபர்கள் தேவைப்படும் போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பேச்சுலர்ஸ் டிகிரியை முடித்த நபர்கள், மாஸ்டர்ஸ் டிகிரியை முடித்த நபர்கள், ஹைலி குவாலிஃபைட் நபர்களுக்கு இந்த H1 விசா கொடுக்கப்பட்டது. இது முதல் முறையாக அல்ல. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா வேர்ல்ட் வார் 2 போது அங்க லேபர்ஸ்கள் கிடைக்காத பட்சத்தில் வெளிநாடுகளிலிருந்து லேபர்களை கொண்டு வரக்கூடிய வேலை பார்த்தார்கள். 1950 ஆடு மாடை மேய்க்கக்கூடிய வேலைக்காக வெளிநாடுகளிலிருந்து லேபர்ஸ்களை இறக்கினார்கள். 1990 பிலிப்பீன்ஸ் நாட்டிலிருந்து நர்சஸ்களை இறக்கினார்கள். இதே போன்றுதான் இந்த நாட்டு ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ்களை கண்டுபிடித்து வெளிநாடுகளில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலையை அமெரிக்கா பார்த்து வருகிறது. அதற்காக தான் இந்த H1B விசா. இந்த H1B விசாவை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 65% யாருக்கு கிடைக்கிறது, ஐடி செக்டர் வேலைக்காக அப்ளிகேஷன் செய்த நபர்களுக்கு இந்த H1B விசா கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த விசா 3 வருடத்திற்கு கிடைக்கும். அது அப்படியே 6 வருடத்திற்காக எக்ஸ்டெண்டும் ஆகிவிடும். இதற்கு இடையே உங்களுக்கு கிரீன் கார்டு கிடைத்து விட்டால் நீங்க பர்மனண்டாக அந்த நாட்டில் வசிக்கலாம். இல்லைன்னா நீங்க மறுபடியும் இந்தியாவிற்கு வந்து இந்த H1B விசாவை ரெனியூ செய்ய வேண்டும். இதற்கு முன்பு ஒரு H1B விசாவுடைய விலை $1,500 $2,000, அதாவது ஒரு 1.5 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு இதற்கான விலை 90 லட்சம் ரூபாய். இந்த H1B விசாவை முடக்குவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முதல் ஆயுதம் H1B விசா மீது ஒரு கேப்பை போட்டார். 85,000 விசா மற்றும் தான் ஒரு வருடத்திற்கு நாங்கள் கொடுப்போம் என்று. இதற்கான இம்பாக்ட் என்ன ஆனது? 2021 இருந்து 2026 இந்த டேட்டாவை பாருங்கள். இந்த வருடம் 4,79,953 விசா அப்ளிகேஷன்ஸ்கள் நிரப்பப்பட்டது. எத்தனை பேருக்கு அந்த விசா கிடைத்தது? வெறும் 1,35,137. அதாவது ஒரு லாட்டரி சிஸ்டம். ஒரு விசாவிற்காக 4 நபர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த அளவில் சேலஞ்சாக, இந்த அளவில் கஷ்டப்பட்டு வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மீது இந்த புதிய கப்பம் $1 லட்சம், 90 லட்சம் இந்திய ரூபாய். ரைட் ரிப்பப்ளிக்கன் லீடர்ஸ்களுடைய பதில் என்ன? இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து சீப் லேபர்ஸ்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள் இறக்குகிறார்கள். இங்க இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகள், இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. அதனால்தான் இது போன்ற திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். வைஸ் பிரசிடென்ட் JD Vance ஜூலை மாதத்தில் ஒரு பாட்காஸ்ட் கொடுக்கும்போது அவர் கூறிய வார்த்தை, யூ see some big tech companies where they lay off 9,000 workers and then they'll apply for bunch of overseas visas.
அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் திடீரென்று 9,000 நபர்கள் லே ஆஃப் செய்து விடுகிறார்கள், வேலையை விட்டு தூக்கி விடுகிறார்கள். அதற்கு பின்பு திடீர் என்று பல்க் விசாக்களை அவர்கள் அப்ளை செய்கிறார்கள். இந்த பல்க் விசா வழியாக குறைந்த விலையில் சீப் லேபர்ஸ்களை, சீப் எம்ப்ளாயீஸ்களை மற்ற நாடுகளிலிருந்து கூட்டி வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பை பறிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். இதே போன்ற விஷயத்தை தான் அமெரிக்காவின் US காமர்ஸ் செக்ரட்டரி ஹாவர்ட் லுட்னிக் அவரும் கூறியிருக்கிறார். This will ensure that people they are bringing in actual very high skilled and they not replaced by American workers. இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து ஹைலி ஸ்கில்டு நபர்களை மிகவும் குறைந்த விலைக்கு கூட்டி வந்து இங்கே அவர்களுக்கு வேலை கொடுத்து விடுகிறார்கள். அமெரிக்கா நபர்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்காமல் போய்கிறது. இந்த புதிய சட்டம் இது போன்ற விஷயங்களை தடுத்து நிறுத்தி அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வேலையை பார்க்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் இதற்கான உண்மை என்ன? டொனால்ட் ட்ரம்ப்பும் இதே போன்ற நெரேட்டிவை தான் செட் செய்து வருகிறார். அங்க இருக்கக்கூடிய ரைட் விங்கர்ஸ்கள் இதற்கான உண்மையான இம்பாக்டை பற்றி சிந்திக்காமல் அதை பாராட்டக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். IT sector has been misused. Graduates from American college in IT sector don't get job as result. அமெரிக்காவில் படிக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு இங்கே வேலை வாய்ப்பை கிடைக்காமல் போய்விடுகிறது. இந்த நெரட்டிவை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அமெரிக்காவுடைய இந்த நெரட்டிவ் பொய்யாக இருக்கிறது. எப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, H1B விசா வழியாக வெளிநாடுகளிலிருந்து வேலை பார்க்க செல்லக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஆவரேஜ் சேலரி $1,08,000. அதே அமெரிக்கர்களுடைய ஒரு ஆவரேஜ் சேலரி $45,760. அப்போ இவர்களுடைய இந்த நெரேட்டிவ் உடைக்கப்படுகிறது. சீப் லேபர் கிடையாது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 8% உயர்ந்த சேலரி வாங்கக்கூடிய நபர்கள் இந்த H1B விசா வாங்கக்கூடிய அந்த விசா வழியாக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். H1B விசாக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்புடன் பயணித்த ஏராளமான நபர்கள், முக்கியமாக டெக் ஜெயண்ட்ஸ்களே இதற்கு எதிராக டிபேட்ஸ்களை நடத்தி டொனால்ட் ட்ரம்பிற்கு புரிய வைக்க பார்த்தார்கள். உதாரணத்திற்கு எலான் மஸ்க், விவேக் ராமசுவாமி போன்ற நபர்கள். ஆனால் தேர்தல் முடிந்தது, ஆட்சி கைப்பற்றப்பட்டது. அதற்கு பின்பு இந்த நபர்களை ஓரம் கட்டக்கூடிய வேலையை டொனால்ட் ட்ரம்ப் பார்த்து விட்டார். இதற்கு பின் என்ன? அவருடைய சட்டம்தான். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முக்கியமாக இந்தியன்ஸ் மற்றும் ஏஷியன்ஸ்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்கக்கூடாது. இவருடைய மேக் அமெரிக்கா கிரேட் அகேன் என்கிற இந்த பிரச்சாரத்திற்காக இந்த புதிய சட்டம் மிக பெரிய ட்ரம்ப் கார்டாக வேலை பார்க்க தொடங்கிவிட்டது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்களிடம் நாங்கள் பேசினோம். ரெக்ரூட் எக்ஸ்பர்ட்ஸ்களை பேசும்போது அவர்கள் கொடுத்த பதில், இவர் ஏதோ இந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார், ஆனால் இந்த சட்டம் நிலைக்காது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய டெக் ரெக்ரூட்டர் கொடுத்த பதில், இட் இஸ் கிளியர் தட் இஃப் ஈவன் they pay more, they won't find the same American skill, craftsmanship, coding and intelligence. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சம்பளத்தை விட டபுள் சம்பளமாக கொடுத்தால் கூட இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து போகக்கூடிய அந்த டேலண்ட், அந்த கோடிங் சிஸ்டம், அந்த கிராஃப்ட்மேன்ஷிப் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ இது ஒட்டுமொத்த அமெரிக்காவிற்கு எதிராக மாறப்போகிறது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, 21ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய ஏராளமான கம்பெனிஸ்கள் இதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்களை நாடி போக இருக்கிறார்கள். இதற்கான மிகப்பெரிய இம்பேக்ட் அமேசான், TCS, மைக்ரோசாஃப்ட், மெட்டா, கூகுள், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் மீது மிகப்பெரிய அளவில் தெரிய போகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த H1B விசா வழியாக அங்கே இருப்பதாக கூறுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா இதை தலைகீழாக உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டி வருகிறது. அதாவது அமெரிக்காவிலிருந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டு இந்தியாவிற்கு வரக்கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதற்கான வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்களாம். அதாவது அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து இந்தியர்களுமே இந்தியாவை நோக்கி வர இருக்கிறதாக ஒரு கட்டுக்கதையை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். எக்ஸ்பர்ட்ஸ்களை நீங்கள் கேட்டீர்கள்னா, அமெரிக்காவிலிருந்து அவர்கள் வெளியேறினார்கள்னா அவர்கள் துபாய் செல்வார்கள், அவர்கள் கனடா செல்வார்கள், அவர்கள் ஜெர்மனி செல்வார்கள், அவர்கள் யூரோப்பியன் நாடுகளுக்கு செல்வார்கள், இவருடைய இந்தியாவிற்கு வரமாட்டார்கள். காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பணவீக்கம் ஒன்று, ரெண்டாவது அவர்கள் கிடைத்த அந்த கம்ஃபர்ட், இரண்டாவது அவர்கள்
அமெரிக்காவிலிருந்து வெளியேறி இந்தியாவிற்கு வரமாட்டார்கள். இப்போ சிந்தித்து பாருங்கள், இது ஐடி செக்டர் மட்டும்தான். இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் 30% ரெசிடென்ஸ் டாக்டர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் டாக்டர்களுடைய எண்ணிக்கை இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கிராஜுவேட்ஸாக இருக்கிறது. அதாவது வெளிநாடுகளிலிருந்து வந்து அங்கே ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய டாக்டர்ஸ். அமெரிக்காவில் ஒரு டாக்டருடைய சாதாரணமான சம்பளம் $55,000. $55,000 வாங்கக்கூடிய நபரால் $1 லட்சம், 90 லட்சம் ரூபாய் இந்த டாரிஃப், இந்த புதிய சட்டத்திற்கு கொடுக்க முடியுமா? H1B விசாவிற்கு கொடுக்க முடியுமா? அதாவது வருஷம் அதை கொடுக்கணுமா? இது மட்டுமல்ல, இதனால் ஏற்படக்கூடிய அடுத்த நஷ்டத்தையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ்களை, மாணவர்களை நம்பி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி, நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் வாங்கி கொடுப்போம் என்று கொடுக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வைத்து தான் கடன் வாங்கி அமெரிக்காவிற்கு சென்று அந்த யூனிவர்சிட்டியில் படித்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இதற்கு பின்பு நீங்கள் இங்கே வந்தீர்கள்னா படிப்பை படிக்கலாம், ஆனால் வேலை கொடுக்கக்கூடிய கேரண்டி எங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது என்று கூறும்போது அவர்கள் அங்கே போவார்களா? அப்போது அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகிவிடும். இது மட்டுமல்ல, செமிகண்டக்டர் செக்டர், AI அல்ல பயோடெக்னாலஜி, இந்த இடங்களில் நடக்கக்கூடிய இந்த ரிசர்ச், அந்த டெவலப்மெண்ட், அது அப்படியே முடங்கி போகும். டாக்கோ, ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அப் என்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஒவ்வொரு முறையும் அவர் யூட்டர்ன் அடிக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார். சைனா மீது டாரிஃப் போட்டு பார்த்தார், கொஞ்ச நாளில் நீங்கள் பார்த்தீர்கள்ல யூட்டர்ன். அப்புறம் கேட்டால் இது வந்து என்னுடைய டீல் செய்வதற்கான ஒரு டாக்டிக். ரஷ்யாவுடன் கை கோர்த்தார், அப்புறம் பார்த்தீர்கள்னா அதே யுக்ரைன் உடன் போய் நிற்கிறார். இதுவும் ஒரு டாக்டிக் என்று கூறுகிறார். இப்பவும் நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப் அப்படித்தான் செய்ய போகிறார். ஆனால் இந்த இடத்தில் அமெரிக்கா கூறக்கூடிய இன்னொரு பதில், இந்த புதிய சட்டத்தை டெக் ஜாயின்ஸ்கள் வரவேற்கிறார்கள். கூகுள், ஆப்பிள், இது போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள் வரவேற்கிறார்கள். காரணம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ். இந்த லூப் ஹோல்ஸ் கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற கம்பெனிகளுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்பட விடாது. அமெரிக்காவில் இன்னொரு விசா இருக்கிறது, L1 விசா என்கிற பெயரில். அமெரிக்கா இந்த விசாவை பயன்படுத்தி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நபர்களை ரெக்ரூட் செய்ய வைப்பார்கள். ஆனால் சின்ன சின்ன டெக் கம்பெனிகள், அவர்களுக்கு தான் இந்த ஏராளமான பிரச்சனை வர இருக்கிறது. இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கு இந்தியா கொடுக்கக்கூடிய பதில் என்ன? ஹவுடி மோடி அண்ட் நமஸ்தே ட்ரம்ப் வழியாக வரக்கூடிய அந்த கைத்தட்டல்களை நீங்கள் பார்த்து வியக்க வேண்டாம். 50% டாரிஃபை போட்டாலோ அல்ல டிபுட்டேஷன் நடந்தாலோ எந்த வார்த்தையும் கூறாத இந்த நாட்டு அரசாங்கம் இப்போ புதிய புதிய எக்ஸ்கியூசஸ்களை எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். நீதி ஆயோகுடைய சேர்மேனான அமிதாப் காந்த் கொடுத்த அந்த பதில் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் 100 lakh H1B visa fee will choke US innovation and turbocharge India. அமெரிக்காவுடைய அந்த இனோவேஷனை தடுத்து நிறுத்தி இந்தியாவை டர்போசார்ஜ் ஆக்கி விடுமா? பை ஸ்லாமிங் த டோர் ஆஃப் குளோபல் டேலண்ட், அமெரிக்காஸ் புஷ் த நெக்ஸ்ட் வேவ் ஆஃப் லேப் பேஷண்ட் இனோவேஷன் ஸ்டார்ட்அப்ஸ் டு பெங்களூர், ஹைதராபாத், புனே அண்ட் குர்காவ். அமெரிக்கா எந்த டேலண்ட்டிற்காக அந்த கதவுகளை ஷட் செய்கிறார்களோ, அங்கிறது விரட்டி அடிக்க பார்க்கிறார்களோ, அந்த நபர்கள் இந்தியா வந்து விடுவார்கள். இந்தியா வந்த உடனே இந்தியாவில் பெங்களூர், ஹைதராபாத், குர்காவ், பூனா, இது போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய டெக் ஜாயின்ஸ், டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும். அப்போ இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கு சென்றுவிடும். இதே போன்ற கனவை தான் கோவிட் காலகட்டத்தில் காட்டினார்கள். சைனாவில் பாருங்க, 10,000க்கும் மேற்பட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸ் மூடப்பட இருக்கிறதா. இந்த நாட்டில் அனைத்து கம்பெனியுமே வரப்போகிறது. எத்தனை கம்பெனிகள் வந்தது? எத்தனை கம்பெனிகள் சைனாவிலிருந்து வெளியேறியது? எந்த கணக்கும் கிடையாது. அதே போன்ற கணக்கை தான் இவர்கள் மீண்டும் ஒரு முறை எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அப்போ சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டிற்கக்கூடிய ஃபாரின் பாலிசி இதுவரை எந்த விதமான பதிலையும் கொடுக்க முடியாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அந்த நாட்டின் வளர்ச்சியை முடக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அப்படி லட்சக்கணக்கான இந்தியர்கள் இந்தியாவிற்கு வந்துவிட்டால் கூட இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டிற்கக்கூடிய டெக் கம்பெனிஸ்கள், அவர்கள் அங்கே வாங்கிய அதே சம்பளத்திற்கு இவர்களால் சரிபார்க்க முடியுமா? அவர்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க முடியுமா? அல்ல அவர்கள் வாங்கி வந்த அந்த கடனை அவர்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? இது போன்ற ஏராளமான கேள்விகள் H1B விசாவுடன் வருகிறது.
இந்த சட்டம் நிலைக்காது என்றும் கூறியிருக்கிறார்கள். காரணம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோர்ட்டிற்கு இந்த விஷயம் போகும்போது ஒரு பிரசிடென்ட்டோடைய எல்லைக்கு மீறி இந்த கையெழுத்தை அவர் போட்டிருக்கிறார். $1,00,000 இந்த விசா ஃபீஸ் இது சரிப்பட்டு வராது என்கிற இந்த விஷயத்திற்கான ஒரு லாபியும் வேலை பார்க்க தொடங்கி இருக்கிறது. இந்த லாபி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டங்களை பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த சட்டத்தை முறிக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். அப்படி பார்க்கவில்லை என்றால் அமெரிக்காவிற்கு தான் நஷ்டம். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசி ஃபெயில் ஆகியிருக்கிறது நரேந்திர மோடியின் ஆட்சியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவுகளை கீழே எழுதியிருக்கக்கூடிய UPI ID வழியாக தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.